Hi friends, welcome to our channel Biology Review. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஜெனெடிக்ஸ்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் சப் டாபிக் ஓகேயா. சோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, ஃபீனோகாப்பி. ஓகே, ஃபீனோகாப்பி இத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன சாப்டர் என்ன டாபிக் நீங்க படிச்சாலும் அந்த டாபிக் உங்களுக்கு என்ன கான்செப்ட கொடுக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. That is very important. ஓகேயா. இப்போ இந்த ஃபீனோகாப்பின்னு சொல்லும்போது இதோட கான்செப்ட், இந்த டாபிக்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம்ல இருக்குது பாருங்க. ஃபீனோனா உங்களுக்கு நல்லா தெரியும். ஜெனெடிக்ஸ்ல ஃபீனோ அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஃபீனோடைப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபீனோடைப். ஓகே, இதே காப்பினா நீங்க என்ன பண்ணீங்கன்னா டூப்ளிகேட். ஓகே, எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபீனோனா ஃபீனோடைப், அதாவது ஒரு ஆர்கானிசத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வபிள் கேரக்டர்னு சொல்லும்போது நம்ம மார்ஃபாலஜியை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது நம்மளால ஈஸியா விசிபிள் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஃபீனோடைப்னு சொல்றோம். ஓகே, இந்த ஃபீனோடைப் என்ன இதுல அடுத்த ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க, காப்பின்னு சொன்னா இது என்னன்னா ஜஸ்ட் டூப்ளிகேட். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சினிமால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டருக்கு ஏதோ ஒரு கேரக்டர் டூப் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ அது ஒரு டைப்பான டூப்ளிகேட். ஓகே, இப்போ என்னோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ப்ராடக்ட் வந்து அதே மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரிஜினாலிட்டி வேற. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லலாம், டூப்ளிகேட்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஓகேயா, ஸோ ஃபீனோகாப்பி வந்து ஃபீனோடைப்ல டூப்ளிகேட் மாதிரி வேற மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப் ஆச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு என்னது, that one is ஃபீனோகாப்பின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இத டைரக்டா இப்போ ஜீனோடைப் கண்ட்ரோல் பண்ணுதா. ஓகேயா, ஸோ ஜீனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் என்ன ஃபேக்டர், that is nothing but external factor. ஸோ இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஓகே, ஃபீனோனா மார்ஃபாலஜிக்கல் ஆர் அப்சர்வபிள் கேரக்டர். இந்த கேரக்டர்ல டூப்ளிகேட் டெவலப் ஆகுது. இதை கண்ட்ரோல் பண்றது நம்மளோட ஜீன் கிடையாது. இட் இஸ் a type of என்னது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓகேயா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க அதோட டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா பாருங்க, the individual mimics or duplicate the phenotype of others. ஓகே, ஒரு அது டூப்ளிகேட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேற மாதிரி. ஓகே, வேற மாதிரி இருந்து அதை வந்து மிமிக்ஸ் ஆர் என்னது டூப்ளிகேட் த ஃபீனோடைப் ஆஃப் வேற ஒருத்தங்களோட மார்ஃபாலஜி மாதிரியே இவங்க என்ன பண்ணுவாங்க, மிமிக் பண்றாங்க. பட் நாட் அண்டர் ஜீனோடைபிக் கண்ட்ரோல், இட் இஸ் கண்ட்ரோல் பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பிளான்ட் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, இந்த பிளான்ட் வந்து டாலாகவும் இருக்கலாம், என்னது டுவார்ஃப். இந்த கேரக்டர் பிளான்ட்ல ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு என்னது, அதோட ஹைட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹைட்ல டாலும் இருக்குது, என்னது டுவார்ஃபும் இருக்குது. சரியா, இப்போ டாலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஜீனோடைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகே, இது ஹோமோசைகஸ் கண்டிஷன், இது ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன். இப்படி இருந்தா அது டால் பிளான்ட் தான். ஓகே, தென் டுவார்ஃப்னா ஹோமோசைகஸ் ரிசசிவ். ஓகே, ஹோமோசைகஸ் ரிசசிவ் கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்னது டுவார்ஃப் ரிசசிவ் கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க, இந்த கண்டிஷன்ல என்ன சேஞ்சஸ் நடக்குது, எப்படி ஃபீனோகாப்பி டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டால் பிளான்ட், இந்த டால் பிளான்ட்டோட ஜீனோடைப் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா பியூர் பிரீடை நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இதுக்கு கேபிட்டல் டி ஜீனோடைப். அப்போ வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் as usual, நம்மளுக்கு அது என்னது டாலா தான் இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து டால். ஓகே, பட் ரியாலிட்டி இங்க யார் டெவலப் ஆகுறாங்கன்னா டுவார்ஃப் பிளான்ட் என்னதாயிருக்கு, டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த டுவார்ஃப் பிளான்ட் எதனால டெவலப் ஆயிருக்கும் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் இதோட ரியல் ஜீனோடைப் வந்து நம்மளுக்கு என்னது கேபிட்டல் டி, பட் இட் டெவலப்ட் அஸ் என்னது டுவார்ஃப். அப்போ இதுக்கு யார் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is no due to ஏதாவது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது என்விரான்மெண்டல் என்னது க்ரோத் ஃபேக்டர் கரெக்டாக கிடைக்காம இருந்திருக்கலாம். சரியா, ஸோ இப்படி வேற ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால அதோட ஒரிஜினாலிட்டி வந்து என்னது டாலா இருக்கக்கூடியது என்னது டுவார்ஃபா டெவலப் ஆயிருக்கு. சரியா, ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது ஃபீனோகாப்பி. திஸ் ஒன் இஸ் காஸ்ட் பை என்விரான்மெண்டல் சேஞ்ச். இது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா, தென் இப்போ இதுல செகண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹிமாலயன் ராபிட் கலர்னு சொல்லுவாங்க. சரியா, ஹிமாலயன் இந்த ராபிட் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு கலர்ஸ் வந்து அதோட என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு தக்கன சேஞ்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது தட் ஒன் இஸ் அண்டர் மாடரேட் டெம்பரேச்சர்.
மாடரேட் டெம்பரேச்சர்லையும் அட் த சேம் டைம் கோல்டு டெம்பரேச்சர். ஓகே, இந்த ரெண்டுக்கும் இதோட ஸ்கின் அந்த கலர் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. அண்டர் மாடரேட் டெம்பரேச்சர் இட் லுக்ஸ் லைக் ரேபிட்டோட பாடி வந்து எப்படி இருக்கும்னா ஒயிட் கலர்ல இருக்கும். பட் அதுக்கு வந்து பிளாக் கலர் பேச்சஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா அதோட ஃபேஸ்ல உள்ள டிப்ஸ், அதை பார்த்தீங்கன்னா அதோட நோஸ்ல இருக்கும். இன்னொன்று அந்த பின்னான்னு சொல்லுவாங்கல்ல, இயர் லோப், அந்த பின்னால இருக்கும். இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட லிம்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பார்ட்ல என்னது பிளாக் கலர் டாட் இருக்கும். பட் பாடி வந்து எப்படி இருக்கும்னா பியூர் ஒயிட்டா இருக்கும். சரியா, இதே இதை நம்மளுக்கு கோல்டு டெம்பரேச்சர்ல இதோட கலர் பேட்டர்ன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் கலர் என்ன கலர்ல மாறுதுன்னா டோட்டலாகவே அதோட பாடி கலர் ஒயிட் கலர்ல இருந்து என்னதுன்னா பிளாக் கலர். ஓகே, பிளாக் ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட் ஒரிஜினாலிட்டி ஜீன் வந்து என்னன்னா அது வந்து வேற கலர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் டியூ டு என்விரான்மெண்டல் கண்டிஷன் இதோட கலர் வந்து என்னதாகுது சேஞ்ச் ஆகுது. ஸோ ஜீனோடைப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பட் இது எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஃபீனோடைப் இதே மாதிரி வேற மாதிரி இருக்கும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கன்க்ளூஷன் வந்து இன் கோல்டு, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இன் கோல்டு கண்டிஷன் இந்த ஹிமாலயன் ராபிட் mimics like the real black rabbit genotype. ஓகே, அதோட ரியல் black genotype மாதிரி இருக்கும், பட் ரியாலிட்டி அது வந்து என்ன செய்யாது, இதுக்கு கிடையாது. ஜஸ்ட் மிமிக்ஸ் தான் என்ன செய்யுது பண்ணுது. இது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோகோமேலியா. இது வந்து நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். இது ரொம்ப ரேர் கேஸ்னு கூட நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஓகே, ஃபோகோமேலியா கண்டிஷன் எப்படி இருக்கும்னா அந்த பிறந்த அந்த குழந்தை வந்து என்னன்னா ஒரு அந்த டெவலப் ஆகாத லிம்ஸ்னா 4 லிம்ஸ் ஹேண்ட் லிம்ஸ். ஓகேயா, அந்த நம்ம ஹேண்ட்ஸ் லெக்ஸ் இதெல்லாம் ஃபுல்லி டெவலப்ட் ஆகாம ஜஸ்ட் லைக் ஒரு ஃபிளிப்பர்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அதுதான் அந்த கண்டிஷனுக்கு தான் என்னன்னா நம்மளுக்கு என்னது ஃபோகோமேலியா சொல்லுவாங்க. திஸ் ஒன் இஸ் பியூர்லி ஜெனடிக் டிசார்டர். இது எப்படி மிமிக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ஜெனடிக் டிசார்டர் தட் அண்டர் டெவலப்ட் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். நான் ஏற்கனவே ஃபிளிப்பர்ஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது. இப்போ பாருங்க, இஃப் யூ பிரெக்னன்ட் மதர், இந்த கண்டிஷன் எப்போ மிமிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷன் ஒரு ஜெனடிக் டிசார்டர் இல்லாமல் வேற ஒரு ஃபேக்டர்னால மிமிக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெக்னென்ட் மதர் இப்போ ஒரு ட்ரக் எடுத்துருக்காங்க. அந்த ட்ரக்கோட நேம் என்னன்னா தாலிடோமைட். ஓகே, தாலிடோமைட். இந்த ட்ரக் எடுக்கும்போது that leads to அந்த குழந்தைக்கு வந்து என்னதாங்கன்னா that leads to birth limb defects வந்து இருக்குது. இது யார மாதிரி மிமிக் ஆகுதுன்னா it looks like என்னது நம்மளுக்கு ஃபோகோமேலியா மாதிரி என்னதாவது வருது. பட் ரியாலிட்டி வந்து ஃபோகோமேலியா கிடையாது. எதனால வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர் என்னன்னா இங்க அவங்க எடுத்த ட்ரக்னால என்ன செய்திருக்கு இந்த கண்டிஷன் டெவலப் ஆயிருக்கு. சரியா, தென் லாஸ்ட் உள்ளது என்னன்னா ஃபினைல் கீட்டோனியூரியா. ஓகே, ஃபினைல் கீட்டோனியூரியா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஜெனட்டிக்ஸ்ல நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகே, இது வந்து என்னன்னா திஸ் ஒன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் என்னன்னா ஃபீனோகாப்பியை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபினைல் கீட்டோனியூரியா. ஓகே, இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுவும் என்னது ஜெனட்டிக் டிசார்டர் தான். இதுவும் ஜெனட்டிக் டிசார்டர் தான். ஓகே, அந்த மியூட்டேஷன்னால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இப்போ பாருங்க, ஃபினைல் அலனைன் வந்து நார்மலா தைரோசினா நம்ம பாடியில கன்வெர்ட் ஆகணும். இது கன்வெர்ட் ஆகுறதுக்கு என்ன என்சைம் வேணும் அப்படின்னா ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ்னு ஒரு என்சைம் வரணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டிசார்டர்ல ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. ஸோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுனால இந்த ஃபினைல் அலனைன் என்னதாயிரும் டைரோசினா கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே என்னதாயிரும் பர்சிஸ்ட் ஆயிரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் இப்போ யாருக்கு இருக்குன்னா மதருக்கு இருக்குது. சரியா, ஸோ மதருக்கு இருந்ததுன்னா இப்போ அவங்களோட பாடியில் ஃபினைல் அலனைன் கண்டென்ட் வந்து கூடுதலாக இருக்குது. சரியா, இப்போ கூடுதலாக இருக்கும்போது ஸோ இது என்னதாகுன்னா அவங்க கேரியராக இருக்காங்க. இது வந்து கேரியர் கண்டிஷனில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ வந்து இப்போ ஃபினைல் அலனைன் அதிகமாக இருக்கும்போது தட் ஒன் ஈஸியாக எது வழியாக பாஸ் பண்ணணும்னா அந்த பிளாசண்டா வழியாக என்ன செய்யுது அந்த குழந்தைக்கு என்னதாகும் ஃபினைல் அலனைன் லெவல் வந்து என்னதாகுது பாஸ் ஆகுது. ஸோ இது அந்த குழந்தைக்கும் அது என்ன டிசார்டரா கிரியேட் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா தட் ஒன் இஸ் ஃபினைல் கீட்டோனியூரியா ப்ராப்ளம் வந்து அந்த சில்ட்ரன் அந்த சைல்டு மாதிரி என்னதாகும் டெவலப் ஆகும். ஓகே, அப்போ ரியல் ஜீனோடைப் வந்து சஃபர் ஆகலாம். பட் மதர்னால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த மதர்னால தட் சைல்ட் ஆக்ட்ஸ் லைக் பிஹேவ்ஸ் லைக் என்னது ஃபினைல் கீட்டோனியூரிக் என்னது ஃபீட்டஸாக நம்மளுக்கு என்னது சைல்டாக என்னதாகுது டெவலப் ஆகுது. சரியா, ஸோ இந்த 4 எக்ஸாம்பிளாக உங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா
மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Dr. Nigusha Arasan. Thank you.